சந்தை செல்லும் ஆட்டுக்குட்டி. வெகு தொலைவில் இருந்து வந்த வெண்மையான மேகக் கூட்டத்தைப் போல இருந்தது அந்த ஆட்டுக்குட்டி. அதன் பெயர் பஞ்சு. பஞ்சு பஞ்சு தன் எஜமானரான முதியவர் கருப்பாசாமி மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தது. கருப்பசாமியும் பஞ்சுக்கு தீனி வைப்பார், தண்ணீர் காட்டுவார், தலை தடவிச் செல்லமாக கொஞ்சுவார். அதனால்தான் வயல்வெளி முழுவதும் மேய்ந்துவிட்டு பட்டிக்கு திரும்பி வரும்போது கருப்பசாமி கூப்பிடும் சத்தத்திற்காக உற்சாகத்துடன் காத்து நிற்கும் பஞ்சு. ஒருநாள் காலை வழக்கத்துக்கு மாறாக கருப்பசாமி பஞ்சை தன்னுடன் கூட்டிக் கொண்டு கிளம்பினார். பஞ்சு மிகவும் சந்தோஷப்பட்டது. இன்று என்னை எங்கோ வெளியூர் அழைத்துச் செல்கிறார் போலிருக்கிறதே என்று துள்ளி குதித்து அவர் பின்னாலேயே ஓடியது. வயல்வெளிகள் கடந்து மக்கள் நடமாட்டம் நிறைந்த பெரிய தெருக்களின் வழியே அவர்கள் சென்றனர். கடைசியாக இரைச்சலும் கலேபரமுமாக கூடியிருந்த சந்தை பகுதியே மார்க்கெட் அடைந்தார்கள். கருப்பசாமி ஓர் ஓரமாய் ஒதுக்குப்புறமான இடத்தில் நின்று பஞ்சின் கழுத்தில் கட்டியிருந்த கயிற்றை பலமாக பிடித்துக் கொண்டார். ஆட்கள் வந்து நின்று பஞ்சை பார்த்து ஏதோ பேசினார்கள். சிலர் அதனை கையால் தொட்டு அதன் உடல் எடையை பார்த்தார்கள். இதுநாள் வரை செல்லமாக மட்டுமே தொட்டு பழகிய கைகள் இப்போது வித்தியாசமான முறையில் தொடுவதை உணர்ந்த பஞ்சு உள்ளுக்குள் ஒருவித பயத்தை உணர்ந்தது. கருப்பசாமியின் முகத்தில் ஒருவித இறுக்கம் இருந்தது. அவர் சிலரிடம் விலை பேசினார். விலை அதிகம் என்று சொல்லி சிலர் சென்றுவிட்டனர். இதை கவனித்த பஞ்சுக்கு மெல்ல மெல்ல உண்மை புரிந்தது. இவ்வளவு நாளும் என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாரே, என்னுடன் விளையாடினாரே, அன்பாக பேசினாரே, எல்லாம் எதற்காக? என்னை தேவைக்காக விற்றுவிடுவதற்குத்தானா என்று அதன் மனம் அலறியது. பஞ்சினால் தன் எஜமானன் கருப்பசாமியை கண்ணிமைக்காமல் பார்க்க முடிந்தது. ஐயா, உங்களை நம்பித்தானே ட்ரஸ்ட் உங்கள் அருகிலேயே இருந்தேன். எத்தனை மேய்ச்சல் நிலம் என்றாலும் உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்காக காத்திருந்தேனே. பட்டிக்கு திரும்ப பிடிவாதமாக ஓடி வந்தேனே. என் மீது இவ்வளவு அன்பாக இருந்தவர் ஒரு கை நிறைய காசுக்காக என்னை கூண்டில் அடைக்கப்பட்ட ஓர் உயிரியாக அடுத்தவரின் தேவையை பூர்த்தி செய்யும் விற்பனை பொருளாக மாற்ற முயல்கிறாரே. என் மீது உண்மையான அன்பு, ட்ரூ அஃபெக்ஷன் இல்லையா என்று கண்ணீர் திரண்ட கண்களுடன் தன் எஜமானனை நோக்கி புலம்பியது. ஆனால் பஞ்சின் புலம்பல் மே மே என்ற சத்தமாக மட்டுமே கருப்பசாமிக்கு கேட்டது. கருப்பசாமிக்கு அந்தச் சத்தம் வழக்கமான ஆட்டுச் சத்தமாகத்தான் தெரிந்தது. அவருடைய முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இறுதியாக நன்கு பருத்த உடல் கொண்ட இன்னொருவர் வந்து கருப்பசாமி கேட்ட விலையை கொடுத்து பஞ்சின் கயிற்றை வாங்கிக் கொண்டார். பஞ்சுவின் மீது கருப்பசாமி காட்டிய அன்பு அத்தோடு முடிந்தது. பணத்தை பையில் போட்டுக்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் கருப்பசாமி நடையை கட்டினார். கயிற்றை வாங்கிக் கொண்ட புதிய மனிதனின் பிடியில் தான் அறியாத இடத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்ட பஞ்சு கடைசியாக ஒருமுறை தன் எஜமானன் சென்ற திசையே திரும்பி பார்த்தது. நம்பிக்கையின் துரோகம், betrayal of trust அளித்த வேதனையில் அதன் இதயம் கனத்துப் போனது. இனி சந்தையில் விற்கப்பட்ட பிறகு தனக்கு என்ன கதி நேரும் என்ற எண்ணத்துடன் கண்களில் கண்ணீருடன் அந்த ஆடு மெல்ல நடந்து சென்றது. பஞ்சுவின் இந்த சோகமான நிலைமைக்குப் பிறகு என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?